சார் இருங்க, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா இருங்க சார், ஒரு வாயில ஊத்துறப்போ அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும் அதே ஊத்துனு டக்குனு அதோட வச்சுட்டேன் சார். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார், பேசுறதுக்கு அளவு இருக்கு. 2 நாள்ங்கிறீங்க 5 நாள்ங்கிறீங்க, உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதா இல்ல. உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தை இழந்தோம், அதனால இவங்கள்ட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அவங்க அப்ப தப்பிக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க வேண்டிய அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கேக்குற ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு, ஏன் கண்டிக்காம விட்டாரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம விட்டாருன்னு சொல்றாங்க. நீங்க வந்து மது போதையில இருந்ததா வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார், நான் என்னங்கறேன், இப்ப அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்க இப்ப காலையில வெளியே விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ற மாதிரி அவங்க அப்பாக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம விட்டாரு? குழந்தை இறந்த உடனே ஏன் இந்த மாதிரி விஷயம் பரப்புறாங்க? இல்லைங்க சார், இப்ப நாங்க இதை வந்து நாங்க கேட்டதுக்கு அம்மாக்கே தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப வருது? அப்ப இது எங்க மேல பழி தானே போடுறாங்க. இப்போ அதை தான் நான் கேக்குறது. இப்போ பாட்டில் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவனுதான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறது. அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? நான் ஒரு பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க ஆளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் பாட்டில் இருந்தா சரி பொம்பளைகளை சேர்ந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறதுங்க சார், சொல்லுங்க நீங்க. இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என் மேல பழிதான் போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு போடுறேன், உள்ளதான் போயிருச்சுன்னு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன் சொல்லுங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்துல போட மாட்டேன்னு சார். நான் சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணினவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடி நான் கையெழுத்த போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. அந்த பிஞ்சு குழந்தை எப்படி எரிக்கலாம்? நான் இப்ப கேக்குறது, அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். காரணம் எனக்கு எல்லாம் தெரியும் சார். அதுதான் இப்ப நான் கேக்குறேன், அந்த இதுதான் எனக்கு தெரியும். எதுக்கு அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அம்மா வரக்குள்ள எதுக்கு வந்து போய் எரிக்கணும், எல்லாம் அடக்கம் பண்ணணும், எல்லாம் மாலை போடணும்? அதை தான் நான் கேக்குறது. நைட்டு நாங்க போறோம், எரிச்சடத்தை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. காலையில நானா போய் தொலைவி கண்டுபிடிச்சு அழுதுட்டு நான் வரேன் காலையில. ஆமாங்க சார். சார் 3 நாளா கையை புடிச்சிட்டு தான் சார் எல்லாம் நின்னு 3 நாளா இருந்தாங்க சார். அதான் சார் நான் சொல்றேன், வந்த உடனே அவங்க தனியா பேசி அவரை கொண்டு போயிட்டாங்க சார். கொண்டு போய் என்ன 3 நாளா எங்க கூட தாங்க சார் இருந்தாரு. 3 நாள் 2 நாள் தானமா? நீங்க 3 நாள் இருக்கீங்க. அப்ப என்ன நாங்க போராட்டம் நைட்ல இருந்தாங்க சார். இருங்க சார், போராட்டம் நாங்க என்னைக்கு பண்ணோம்? சூலூர்ல. போட மாட்டோம். எவ்வளவு ஆச்சுமா? சரி சார், 40 ஹவர்ஸ் மேல தான் ஆகுது. அது சூலூர்ல நாங்க என்னைக்கு போராட்டம் பண்ணோம்? அப்ப ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டா நீங்க? சரிங்க, அந்த சூலூர்ல போராட்டம் நடக்கும்போது நீங்க எல்லாரும் அங்க இருந்திருப்பீங்க. இருக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தார்? எங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தார். அப்பா பக்கத்துல இருந்தவரு நேத்து நீங்களா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு சொன்னீங்க, என் பக்கத்துல இருந்தாரா? உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல நீதி வேணும், நிவாரணம் வேணும், இதைத்தான் கேட்டாங்க. நான் நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு நீதி வேணும் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? அவங்ககிட்ட நிவாரணம் வேண்டும் நீங்க கேட்கல, உங்களுக்கு சார்பா அவங்க கேட்டாங்க. அது எதுக்கு கேட்கணும்? புள்ளைக்கு நீதி வேணுமா? புள்ள போச்சா உங்களுக்கு நீதி வேணுமா? இன்னைக்கு சம்பாதிக்கலாம் இருங்க. நான் அந்த இடத்துல காலையில இருந்து அவ்வளவு விஷயம் எனக்கு நீதி வேணும், சிஎம் சாரங்கிட்ட இவங்க குடும்பத்துக்கிட்ட பேசணும், அது இது நிறைய பேசணும். அந்த விஷயம் எல்லாம் எதுவும் வரல. அந்த நிதி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் விளையாண்டு என்ன நாங்களா கரெக்டா கேள்வி கேட்காதுன்னு கேட்டு அப்படி இந்த மாதிரி பேசுறீங்களா? அதுதான் நான் கேக்குறது. நேத்து அவ்வளவு விஷயங்கள் பேசினேன், அது எதுவுமே வெளியே வரல சார். நீதி வேணும்னு சொல்லி நான் அவ்வளவு விஷயங்கள் பேசினேன். அந்த ஒரு வார்த்தை, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சோ நீங்களா பார்த்து ஏதாவது நிதி வழங்குங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் திரும்ப போட்டு என்னையும் வந்து எல்லாருமே என்ன நாங்களா கரெக்டா கேள்வி கேட்கறோம், அப்ப வந்து எங்களை வந்து டைவர்ட் பண்றீங்க. இதுதான் நீதியா? அன்னைக்கு சூலூர்ல வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவங்க இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், இதுதான் வேணும். இப்ப உங்களை சுத்தி இப்ப நீங்க கொடுக்குற பிரஸ் மீட், இப்ப உங்களை சுத்தி போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களை பத்தியான அந்த வதந்திகள் தான். அதாவது நீங்க அன்னைக்கு மது போதையில் இருந்தீங்கிறதும் குழந்தை வந்து நீங்க கண்காணிக்காம விட்டீங்கிறது தான் பெருசா பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கத்தை என்னங்கிறது தெரியா? இன்னைக்கு அந்த பொம்பளை அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் பேசாம குழந்தைய நான் வந்து கண்ணுல பாக்கல, குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லும் போது என் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க. எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இந்த அவதூறு வருதுன்னா அது உண்மையா பொய்யா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள இருக்கா, அவன் குடிப்பான், அவன் பாட்டில் வாங்கி வைக்க மாட்டானா? நீங்க அதை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? நான் கேக்குறது கண்டிப்பா நான் மறைப்பேங்க சார். ஏன்னு கேட்டா இப்ப நான் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. இதுக்கு எனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நீதி கிடைக்கும். அவங்க எல்லாம் வருவாங்க, எனக்கு இதுக்கு வேண்டி வருவாங்க.
அம்மா வந்து புள்ளைய பார்க்காம எப்படி கொண்டு போலாம், எப்படி புள்ளைய எரிக்கலாம், அது பிஞ்சு குழந்தை. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னுடைய கணவர் வந்து வீட்டுல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு, ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? அது இருங்க, ஒரு நிமிஷம். ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க அந்த ஒரு முடக்கு? கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார். 4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சார் இருங்க, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா இருங்க 6 மணி நேரம் அந்த போதை இருங்க சார், ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அது வேற அதே ஊத்துனோன்னு டக்குனு அதோட வச்சுட்டேன் சார். துப்பிட்டீங்க, முழுங்கிட்டீங்க. முழுங்கிட்டேங்க சார். டக்குனு அண்ணாந்து இப்படி ஊத்துற உள்ள வாயில நம்ம ஊத்தி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறதுல டக்குன்னு ஊத்துற தொண்டையில உள்ள போகுது, அது போனது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன பண்ண ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார், எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருந்துங்க சார். அது எனக்கு ஏன்னா இது வந்து நீங்க தொடர்ந்து தெரியும். கரெக்டா எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா. எங்க வீட்டுக்காரர் வந்தது 7 மணிக்கு வந்தாரு வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவங்க எல்லாம் அங்க தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 8 மணிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்க அதுக்கு அடுத்த நாள் போதை எடுத்தீங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் எல்லாம் நான் தான் சார் காமிச்சேன். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார், பேசுறதுக்கு அளவு இருக்கு. இப்போ நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க போராடிட்டு இருக்கோம். தேவையில்லாம இந்த மாதிரி அவதூறு படுத்துறவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. பதில்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்குது. சரிங்களா? 3 மணி நேரம் போதை இருக்குங்கிறீங்க, 5:30 மணிக்கு நான் இது பண்ணங்கிறீங்க, 7 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, நீ எழுப்பி போய் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போனாருங்க. 2 நாள்ங்கிறது 7 மணிக்கு வந்தாங்க சார். 7:30 மணிக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க விளக்கத்தை சொல்லுங்க. 2 நாள்ங்கிறீங்க, 5 நாள்ங்கிறீங்க. உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதா இல்ல. சரி, இன்னொன்னு சொல்லட்டுமாங்க சார்? தடுமாற்றம் வந்து எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு புள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பார்க்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் புள்ளை இருக்குது இல்ல. சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சுட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, நான் அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தைய எப்படி எரிக்கலாம், அடக்கம் பண்ண வேண்டியது. எனக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேங்க சார். என்ன நியாயம்? இப்போ அவங்க பையனை கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து புள்ளதான் போயிடுச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சார். புள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் பிடிங்க வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதுவும் தெரியலைங்க சார். பையனும் வேணும், எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் புள்ளைய எரிக்கலாம்? எனக்கு இதுக்கு வந்து சென்சிட்டிவான விஷயம். அது வந்து பாப்பாவை கொதிச்சு மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க சார். சரி, என்னோட அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? அம்மாட்ட குழந்தை காட்டாம அம்மா எங்கிட்ட சம்மதமே இல்லாம என்னோட சம்மதம் எல்லாம் போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்கிருந்து போறக்குள்ள கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார். இத நான் பண்ணிருந்தா, இது அப்பாக்கு தெரியாம நான் பண்ணிருந்தா. அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அலிகேஷன் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணதா கம்ப்ளைண்ட் இல்லையா சார்? நான் தெரியுது ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய கொண்டு போனது, அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கோன்னு தெரியும், அதுக்குள்ள எதுக்கு எரிக்கணும்?